தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, நாங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று இந்த பாவமான வாழ்க்கை இருக்கும் போதும், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் போதும், தேவனை ஏமாற்றுகிற வஞ்சிக்கிற ஒரு வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கும் போதும், வசனத்தின்படி வாழாத ஒரு வாழ்க்கை இருக்கும் போதும், ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறாரு, தெய்வத்திட்ட சொல்றாரு, சாட்சி கொடுக்கிறாரு. அவர் வெளியில எங்களை காண்பிக்கிறார். தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவன், வேறு பிரிக்கப்பட்டவன். அவர் சொல்றாரு. அதுக்கு பாத்திரராய் நாங்க வாழுகிறோமா? அதுக்கு பாத்திரமா நாங்க வாழுகிறோமா? ஆவியானவர் அல்லது ஆவியானவர் ஏமாத்துகிறவராய், அவர்கள் எங்கள் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைய உதாசீனப்படுத்துகிறவர்களாக நாங்க வாழுகிறோமா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தான். எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவியானவரை தெய்வம் எங்களுக்கு தந்திருக்கிறாரு. அவர் வந்திருக்கிற நோக்கம், நீ பாவம் செய்கிற, நீ பிழைக்க மாட்ட, நீ அழிஞ்சு போயிருவ, நீ தேவனுக்கு பிரியமானவன் அல்ல, தேவன் உன்னை கைவிடுவார் என்று சொல்லுகிறதற்கு அல்ல. அவர் வந்திருக்கிறது, நீ இந்த நிலையில இருந்து மனம் திரும்பு, உனக்கு நான் இன்னும் கூட கிருபை தாரேன், பாவத்தை விட்டு வெளியில வா, நீ மாமிசத்துல நடக்காதப்பா, நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் இருக்கிறேன், நான் பேசுவேன், நான் உன்னை உணர்த்துவேன், நீ என்ன சத்தத்தை மட்டும் கேட்டு என்ற உணர்த்துதல மட்டும் புரிந்து நீ தொடர்ந்து தேவனுடைய பிள்ளையாக வாழு, நீ நித்தியத்துக்குள்ள வரணும், நீ தேவனோட 1000 ஆண்டுகள் வாழணும். அதுக்காகத்தான் நான் வந்து உனக்காக சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன், உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசு அங்க பிதாவின் வலது பார்சத்துல தேவனுடைய வார்த்தையின் மூலம் உன்னை உணர்த்தி கொண்டிருக்கிறேன், உன்னோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேன், உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையாய் மாறி அந்த பயத்தை விட்டு பாவம் செய்யாதபடி பரிசுத்தத்துல வாழத் தொடங்கி, உலக பயம், நடக்கிற காரியங்களை குறித்து பயம், சுத்தி இருக்கிறவர்களை குறித்து பயம், எப்படியாவது பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பயத்தை விட்டுட்டு, உன்னை அழைத்தவர், நீ அவரோடு வாழும் போது எந்த நிலையிலும் உன்னை நடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று அவரை நம்பி அந்த துணித்தலோடு துணிவோடு கூட ஆவியானவரான எனக்குரிய ஒரு வாழ்க்கை வாழு என்பதாக இதனாலும் ஆவியானவர் வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுகிறார். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா,
பரலோகம் திறந்தீரையா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ ஆவியானவர் தொடர்ந்தும் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து நடத்துவாராக. சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குமானால், இன்னும் வேதத்தை அறிய விருப்பமானால் 0744867916281 004478679181 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.